இதழின் ஆசிரியர் குழு நிர்வாகம் என்ன நினைக்கிறதோ அதுவே தலையங்கமாக வெளிவரும். இம்மாத நமது மண்வாசம் இதழில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்குவது குறித்தான தலையங்கம் வந்துள்ளது. அதில் அனைத்து பொருட்களுக்கும் உற்பத்தியாளர்கள் தனக்கான லாபத்தையும் சேர்த்து விற்கும் நிலையில் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு மட்டும் இன்றைக்கும் அதன் உற்பத்தியாளரான விவசாயியால் விற்பனை விலையை நிர்ணயிக்க முடிவதில்லை. நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து ஒரே வருடத்தில் ஒரு சில வாரங்கள் தக்காளியும் வெங்காயமும் கிலோ 100 ரூபாய்க்கு மேலும் விற்கிறது. வேறு சில வாரங்களில் கிலோ 10 ரூபாய்க்கும் குறைவாக விற்கிறது. ஆனால் அந்த விவசாயத்துக்காக உற்பத்தி செலவு மட்டும் தொடர்ந்து ஏறிக்கொண்டே செல்கிறது. இது ஒரு வகை சூதாட்டம் போல விவசாயிகளை பல தலைமுறைகளாக அலைக்கழித்து வருகின்றது. விவசாயிகள் மாண்புக்குரிய வாழ்வு வாழ வேண்டுமானால் அவர்கள் விளைவித்த பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும். விவசாய துணை பொருளான பால் உற்பத்தி மற்றும் அதன் ஆதார விலை மற்றும் சந்தை விலை கடந்த 30 ஆண்டுகளில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளதை எண்ணி பார்க்க வேண்டும். அதேபோல தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் என பிற வேளாண் பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் என நீளும் தலையங்கத்தில் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என வழிமுறைகளும் சொல்லப்பட்டுள்ளன. உழுவார் உலகத்தாருக்கு ஆணியஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்கிறார் வள்ளுவர். எனவே விவசாயிகள் நலனை தலையங்கம் வாயிலாக அறிய இம்மாத நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்க.